அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சுத்த சன்மார்க்கமோங்கு தலை அருட்பெருஞ்சோதி. ஐயா, இங்கே வந்திருக்கிற அனைவருமே ஐயாவுடைய 6ஆம் திருமுறை 5ஆம் திருமுறையெல்லாம் புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கோம். நான் என் முதலாளி புத்தகத்தை தொட்டு தான் பார்த்துருக்குறேன். அந்த படிப்பு நான் படிக்கலை. ஏதோ என் முதலாளிக்கு கூலிக்கார பையனாக இருந்து இந்த கருத்தை சொன்னால் ஏதோ பிழை இருந்தால் தாழ்மையோடு மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஐயா என்ன சொன்னார்னா, உண்பதெல்லாம் மலனேன்னு சொன்னார். எந்த மகான சொல், எந்த மத தலைவனு சொல், ஒரே மகான் வள்ளல்கள். 7 கடல் போய் திருப்பாக்கடலில் அமுதம் பருகினாரு சிவன் சொன்னாங்க. அந்த அமுதம் ஒரு ஜீவனாக இருக்கப்பட்ட பாம்பை கொண்டு கடைஞ்சி சாப்பிட்ட அதெல்லாம் கற்பனை கதையா என் முதலாளி சொன்னார். என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். நான் அவ்வளோ படிக்கலை. அதனால் உன் உடம்புல அமுதம் இருக்குது. அந்த அமுதம் பறிக்கிறான், நீண்ட நாள் வாழலாம். அந்த அமுதத்தினால உலகத்தில் எல்லாருக்கும் உயர்ந்த மார்க்கம் சன்மார்க்கம் தான் நான் எடுத்து காட்டுறதுக்காக இந்த கூலிக்கார பையன் அவருடைய பாட்டை அன்னைக்கு எழுதும்போது கேவலப்படுத்துகிறாங்க. எவையா உண்ணாத இருக்க முடியும், உறகாத இருக்க முடியும், தேலாத இருக்க முடியும் நம்ம ஐயாவை கேலி பண்ணாங்க. அந்த கேலி பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த கூலிக்கார பையன் என் முதலாளி பேர் அவ்வளோ கேவலமாக படுத்துனீங்க, இன்றைக்கி நாங்கள் இருந்து காட்டி இருக்கிற சொல்லி இன்றைக்கி இந்த ஜீவகாரையும் இந்த ஒழுக்கத்தையும் நான் முகங்கழி 40 வருஷம் ஆச்சு. இந்த உடம்பு என்ன அளவுக்கு பலப்படம் சன்மார்க்கத்தில் தவிர வேறு எந்த மார்க்கமும் இந்த மாதிரி காட்டும். ஏன் முதலாளி கிட்டலாம் உண்மையான கூலிக்காரர்கள். அந்த கூலிக்காரர்கிட்ட சொன்னால் இவ்வளோ ஷைனிங் இருக்குது. முகம் கழுவாதையோ இது இருக்குது. ஏன்னா நீங்கள் போராட்டம் சொல்லாதீங்க, அன்பு வேண்டுகொள்ளா தெரியுங்க, மரணமில்லா பெருவாழ்வு சொன்னார். நான் சாவ வரைக்கும் உண்ணாவிட்டேன்னு சொல்லாதீங்க. நம்ம ஏன் சாவணும்? ஐயா அவர் சொல்லியிருக்கா மரணமில்லா பெருவாழ்வுன்னு. அப்போ அவர் சொன்ன வார்த்தையே அரசியல்வாதி மாதிரி நான் சாவ வரைக்கும் உண்ணாவில் இருப்பேன் அந்த வார்த்தையும் உபயோகப்படுத்தாதீங்க. மரணமில்லா பெருவாழ்வு சொல்லியிருக்கிறாரு. அந்த மரணமில்லா பெருவாழ்வை நாங்கள் உணவு இல்லாத நிறுத்தி காட்டக்கூடிய எங்களுக்கு தகுதி இருக்குது. இந்த இதுவை காட்டுகிறேன். உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளை சொல்கிறேன். 2வது, இந்த கொடியெல்லாம் கூட அவர் சொன்ன கொடியை கடைப்பிடிக்கும். அது தன்னை வணங்காதன்னாரு. எல்லாரும் உருவ வழிபாடில் இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறீங்க. அந்த உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்லும்போது அந்த உருவத்தை போட்டுறீங்க, பேனர் கீழே போட்டு மெரிக்கிறீங்க. அப்போ என் முதலாளி மெரிக்கும் போது எனக்கு என்னுடைய மனசெல்லாம் வேர்த்து போச்சு. அதனால் அவர் பாதி கொடி நீதி கொடின்னு சொன்னார். நீங்கள் அந்த கொடியோ சில பேர் தனியாக கலைஞர் அந்த கொடியை வணங்குறார். அவர் நெத்திப்பூரில் இருக்கிற ஜவ்வு எடுத்து இது பண்ணார். அப்பேற்பட்ட கொடியை நாம் தெய்வமாக வணங்கத்தை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது என்னுடைய கருத்துக்காக. அதனால் இந்த கருத்தையெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிக்கும். என்னுடைய என் முதலாளிக்கு இன்னும் உயர்ந்த பதவி கிடைக்கும். இப்போ அரசாங்கம் மதுபானக்காரங்கிட்டையும் கசாப்புக்காரங்கிட்டையும் கையேந்தி வழக்க ஏற்ற வேண்டாம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த பணம் வாங்கி நம்ம செய்யணும்னு அவசியமே இல்லை. நாம் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் கருவூழியில் இன்ன வரைக்கும் அந்த இடத்துல 15 மாதம் இருந்த இடத்துல ஒருத்தர் ஆட்சி கட்டாங்க. யாருக்கிட்ட பிச்சை எடுக்காது, பிறருக்கு கையேந்தாத அது ஒருத்தர் தனியாக கட்டுறார். அதே மாதிரி இன்னொருத்தர் 5ஆம் தலைமுறையில் கல்வெட்டு வாங்கி 3 ஏக்கரை வாங்கி அந்த இடத்துல கட்டார். இப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொருத்தர் வந்து அதற்கு வேலை செய்வாங்க. அதனால் இவங்க கொடுக்குற காசு நமக்கு, ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சாராய் கடை வந்த வியாபாரி ஒருத்தர் திருவத்தூரில் கோயில் கட்டிடுறாரு. அந்த கோயிலுக்கு எந்த பலனும் இல்லாது
இந்த மாதிரி துட்டை வாங்கி செய்வேன். நான் கேட்கறது தன்னார்க்கு தொண்டர் ஒரு ஆள் ₹1, அந்த குடும்பத்தில் ₹5, பூசத்தில் உட்காருங்க, பேர் கொடுங்க, இல்லை பல கோடி சம்பாதி. வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ₹1000 அதை இதை போட்டு பணியாற்றம் பண்ணி அப்படி வாங்கி அந்த மேட்டுக்குப்பத்தில் இருக்கிற குடிச்செல்லாம் அற்புதப்படுத்தி அந்த இடத்துல சுற்றி காப்பீடு போட்டு 200 ஏக்கர் அதை போட்டு நம்ம இது பண்ணலாம். இந்த அரசாங்கக்கூடிய காசு தான் நம்ம சுத்த சம்பாதிக்க. இப்போ நான் பிறரிடத்து கையல் அசை பொருள் சாப்பிட்றவங்க ₹1,00,000 கொடுத்தா கூட நான் வாங்குறேன். சைவமாக இருந்தால் காசு வாங்கி அதை பண்ணேன். அந்த மாதிரி நான் என் முதலாளிக்கு என்னை ஒழுக்கத்தில் இருக்கிறது தான் இந்த பதவி, இந்த உடம்பு எல்லாமே இருக்குது. நேற்று மத்தியானம் சாப்பிட்ட தண்ணி இன்றைக்கி சாயந்தரமாக போய் சாப்பிட்டேன். ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏன் என் முதலாளி இருக்கும்போது என்னை காப்பாற்றுக்கு தைரியம் இருக்குது. அதனால் நீங்கள்லாம் ஐயா சொன்ன மாதிரி பட்டையை போட்டு பட்டையை கட்டி அவர் அவமானப்பட்டார். அவர் மதம் என்னும் கைப்பிடியாமல் இருக்க வேண்டும், மறுபெண்ணாசை மறக்க வேண்டும், உன்னை மறவாத இருக்க வேண்டும். எதுக்கப்பட்டேன் அண்ணா திருமணம் சின்ன குழந்தை இருக்கும்போது இது கத்தார். அப்பால கொஞ்ச நாள் கோமனை கட்டினார். அப்பால அரணைஜார் போட்டார். அப்பால ஆப்பாட்டு 6ஆம் திருமணம் புல்பேன். அந்த 6ஆம் திருமணம் தெளித்த நீரோட்டத்தில் அவர் எழுதிட்டார். அந்த கடைப்பிடிச்சி தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஆள் நம்மக்கிட்ட வந்து நாம் ஒத்துமையாக இல்லாத அடுத்தவங்க இப்படி செய்யுது அப்படி செய்யுது இப்படி பண்ணுறது. அதனால் ஐயா சொல்கிற கருத்தை நீங்கள்லாம் கடைப்பிடிக்கணும். ஏன்னா என்னுடைய முதலாளிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நான் உங்களெல்லாம் பாதையோட பாதை தொட்டு வேண்டுகிறேன். அடுத்த ஜோதி அளிப்பேன். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.